ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாயில் வச்ச உடனே வழுக்கிக்கிட்டு உள்ளே போகும். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டி பசங்க கீரைலாம் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நெய் கம்மியாக, டேஸ்ட் அதிகமாக, வாயில் வச்ச உடனே கரையிற இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அலசி வச்ச முருங்கைக்கீரையை மிக்சி ஜாரில் போட்டலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. ஒரு ஜல்லடை வச்சு இந்த ஜூஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஜூஸ் மட்டும் தான் தேவை, இந்த சக்கை தேவையில்லை. இந்த ஜூஸ் மொத்தம் 400 கிராம் இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. 20 முந்திரி ஸ்டவ் சிம்மில் வச்சு லைட்டாக செவக்க வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். முந்திரி பொரிச்ச அதே நெய்யிலேயே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்கீரை ஜூஸையும் ஊற்றிடலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த நெய்யிலேயே இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கிண்டணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போய் நல்லா திக்காகவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காயிடுச்சு. 400 கிராம் ஊற்றியிருந்த ஜூஸ் இப்போ 200 கிராம் அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இந்த முருங்கைக்கீரையில் ஊற்றிடலாம். ஊற்றினோன்னா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வரும். முருங்கைக்கீரை கார்ன்ஃப்ளவரு திக்காக நல்லா ரெடி ஆயிடுச்சு. அல்வா பதத்துக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நெய்யில் பொரிச்ச முந்திரியும் போட்டுடலாம். முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும் முந்திரி வறுக்கிறதுக்காக. இப்போ 1 ஸ்பூன், மொத்தமே 3 ஸ்பூன் நெய் தான். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரை அல்வான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டி பசங்கள்லாம் கீரை சாப்பிடுன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இதில் ரொம்ப சத்து அதிகம் இருக்குது. கண் பார்வைக்கு நல்லது, முடிக்கு நல்லது, இதெல்லாம் சொன்னால் கூட சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஹெல்தியான முருங்கைக்கீரை அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கறியும் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.